அவரை மிரட்டி கொடுத்து நம்ம வழி கொண்டு வந்துடலாம்னு நினச்சாங்க. அவர் உறுதியாக இருந்துட்டார், நீ என்ன வேணால் பண்ணு, நான் வரமாட்டேன். ஃபோன் பண்ண மோடியோட ஃபோனை எடப்பாடி எடுக்கல. அந்த துணிச்சல் தமிழ்நாட்டில் வேறு எந்த தலைவருக்கும் வராது. 3-4% ஓட்டை வச்சுருக்கும் போது எதுக்கு இவ்வளோ ஆனோம்? நல்லா தானே இருந்தது அலையன்ஸ். 2019-21 பிஜேபி, தேமுதிக, பாமக, குட்டி கட்சிகள், அதிமுக எல்லாம் சேர்ந்து நல்லா இருந்த அலையன்ஸ். நாசம் பண்ணது யாரு? அண்ணாமலை. திமுகலேருந்து பிரிஞ்சு வந்து அதிமுக 30 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கு. ஆனால் திமுக 22 வருஷம் தான் ஆட்சியில் இருந்திருக்கு. திமுக விட அதிமுக வாக்கு வங்கி என்பது எப்பயுமே கூட தான். தனியாக நின்று அதிமுக எப்பயும் ஜெயிச்சிருக்கு. திமுக ஒரு தடவை கூட தனியாக நின்று ஜெயிச்சது இல்லை. 900 கட்சி ஒன்று சேர்த்துட்டு தான் திமுக ஜெயிக்கும். அப்போ எதுக்கு இவ்வளோ பேச்சு அண்ணாமலைக்கு? இன்றைக்கி தும்ப விட்டு வாழை பிடிச்சிட்டு இருக்காரு. தைரியமாக இருக்கார் எடப்பாடி. உண்மையிலே வந்து பாராட்டணும் அவரை. பூஜா தூக்குறாங்க, அடிமை கட்சிங்கெலாம் பேசினவங்க இன்றைக்கி வந்து முகத்தை எங்கே கொண்டு போய் வைத்துக் கொள்வார்கள் என்று தெரியவில்லை. பாஜக எதிர்ப்பு, வாஜ்பாய் எதிர்ப்பில், மதவாத எதிர்ப்பில் வாக்குகளை மக்களிடம் கேட்டு பெற்று அந்த வாக்குகளில் வெற்றி பெற்ற திமுக தமிழ்நாட்டு மக்களுக்கு பச்சை துரோகம் செய்து 6 எம்பிக்களுடன் வாஜ்பாயை போய் ஓட்டு போட்டு அப்படியும் தோற்று போச்சு அந்த கவர்மெண்ட். அதுக்கு பிறகு வாஜ்பாயோட சேர்ந்துக்கிட்டு 4 வருஷம் பதவி சுகத்தை அனுபவித்தவர்கள் திமுகவினர். குஜராத் இன படுகொலைகளின் பொழுது மோடியை ஆதரித்து நாடாளுமன்றத்தில் பேசியவர்கள் திமுகவினர். அதனால் வருங்காலங்களில் திமுக பிஜேபியோட போவாதுன்னு எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாது, யாரும் கொடுக்க முடியாது. ஒரு வாரத்தில் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ போய் ரைடு விடுறது, இடி விடுறது இதெல்லாம் பண்ணி நீங்கள் உடச்செல்லாம் எடுக்க முடியாது. அந்த ஸ்டேஜை தாண்டி போயிடுச்சு. தேர்தலில் ஜெயிச்சு ஒருவேளை மோடி பிஎம் ஆனார்னா அதுக்கு பிறகு ஏடிஎம்கே டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அது எல்லாத்துக்கும் எடப்பாடி தயாராக இருக்காரு. நீங்கள் எல்லாரையும் எல்லா நேரத்துலையும் தடிகுண்டு அடித்து மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி அரசியல் உங்கள் பக்கம் இழுத்துட முடியாது. இந்த நிலை வரும் என்று தெரிந்துதான் எடப்பாடி இந்த முடிவை எடுத்தார். மாறாக அதை விமர்சனம் செய்து கொண்டு அவங்க பின்னால் பேசுகிறாங்க, முன்னால் பேசுகிறாங்கன்னு திமுக கைக்கூலிகள் இணையதளத்திலையும் சோஷியல் மீடியாவிலும் தொலைக்காட்சிவாதங்களையும் பேசுவது அவருடைய வைத்தறிச்சலைத்தான் காட்டுகிறது. பிஜேபியை உதறிவிட்டு எடப்பாடியார் வெளியே வந்தது ஒட்டுமொத்த சிறுபான்மையின வாக்குகளுக்கும் தாங்கள் தான் மொத்த குத்தகைதாரர்கள் என்று நினைத்து கொண்டிருந்த திமுகவின் வயிற்றில் புலியை கரித்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அதிமுகவோட போனாலும் இங்கே ரிசல்ட் சைபர்ன்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. அதனால் ஒரு தெளிவான முடிவு அண்ணாமலை எடுத்திருக்கிறார். அண்ணாமலையை குறைத்து மதிப்பிடாதீர்கள். ஒருவேளை மோடி அடுத்த முறை ஆட்சி அமைத்தால் 26 அசம்பிளி எலெக்ஷனுக்குள்ள பல தில்லாலங்கடி வேலைகளை எங்கள் பிஜேபி அரங்கேற்றும். எவ்வளோ ஓட் ஷேர் இருக்குன்னு பார்க்கணும்னு அண்ணாமலை விரும்புகிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நம்ம பிகினிங்லேருந்தே பேசிட்டு வரோம் பார்லிமெண்ட் எலெக்ஷனை பற்றி. ஃபஸ்ட்டு அங்கே ரொம்ப பரபரப்பாக இந்தியா கூட்டணி என்டிஏவே ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்தது. இங்கே டிஎம்கே ஒரு சைடு பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருந்தது. ஏடிஎம்கே இப்போ மறுபடியும் அவங்க சைட்லேயும் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது. அதில் முக்கியமான ஒன்று, பிஜேபி தொடர்ந்து அவங்கள வந்து கூட்டணிக்காக முன் வச்சுட்ருக்காங்க. இன்னும் கதவுகள் தொடர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க. குறிப்பாக இன்னொரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. நேற்றோட பிஜேபி ஏடிஎம்கேக்கு வச்ச கெடு முடிஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அப்படிலாம் ஒன்றும் அதிகாரப்பூர்வமாக வரல. கெடு விதிச்ச மாதிரிலாம் எல்லாம் வந்து அன்அஃபிஷியலாக வர தகவல்கள். எலெக்ஷன் டைமில் கண்டமேனிக்கு எல்லாரும் பேசுவாங்க. ஓகே, நீங்கள் வந்து ஆதித்யா சிரிப்பொலி சேனல்லாம் வீட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா எலெக்ஷன் முடிவு வரைக்கும் 3 மாதத்துக்கு அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக நியூஸ் சேனல் பார்க்கலாம். அதை விட பெஸ்ட்டு காமெடி இதில் அரங்கேறிக்கிட்டு அதில் வந்து எல்லாம் பேசுவாங்க. அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் கிடையாது. ஓகே, பிஜேபியுடன் கூட்டணி இல்லைன்னு 4-5 மாதங்களுக்கு முன்பே அதிமுக தெளிவுபடுத்தி விட்டது. ஒரு நாளைக்கு 10 தடவையாவது அதிமுக எல்லா தலைவர்களும் தனித்தனியாக 10 தடவையாவது காலையில் பல்லு தேய்க்கிறதுக்கு நாள் ஆரம்பித்தா படுக்க போகிற வரைக்கும் பிஜேபியோட உறவில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் பிஜேபி கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் அதிமுக கதவு திறந்துருக்கு, ஜன்னல் திறந்துருக்கு, அது திறந்துருக்கு, இது திறந்துருக்குன்னு பேசிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த அளவு டெஸ்பரேட்னஸ் இருக்குது, தேவை இருக்குன்னா வாயை மூடின்னு ஒழுங்காக இருந்திருக்கணும். பேசாத பேச்செல்லாம் அண்ணாமலை அதிமுக பற்றி பேசலாம். அதிமுகன்ற கட்சி இல்லைன்னா பிஜேபி தமிழ்நாட்டில் நோட்டா கீழே தான் போகும். 88,000 பூத்தில் உட்காரத்துக்கு ஆள் கிடையாது. 234 தொகுதியில் தனியாக போய் அசம்பிளியில் போட்டிருந்தாங்கன்னா கேண்டிடேட்ஸுக்கு சிச்சுவேஷன் வேக்கண்ட்டில் தான் ஆடு கொடுக்கணும் பிஜேபி. 40 பார்லிமெண்ட் சீட்டுக்கு 20 சீட்டு வேணால் நிற்கிறதுக்கு ஆள் இருக்கலாம். மற்ற இடத்துக்குலாம் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து வேறு அரேஞ்ச்மெண்ட்டு பண்ணி மற்ற கட்சியிலேருந்து ஆளை எடுத்து காசு கொடுத்து நிற்க வைக்க முடியும். 3-4% ஓட்டை வச்சுருக்கும் போது எதுக்கு இவ்வளோ ஆனோம்? நல்லா தானே இருந்தது அலையன்ஸ். 2019-21 பிஜேபி, தேமுதிக, பாமக, குட்டி கட்சிகள், அதிமுக எல்லாம் சேர்ந்து நல்லா இருந்த அலையன்ஸ். நாசம் பண்ணது யாரு? அண்ணாமலை. ஒரு புழு கூட மிதிக்க நடியும். அதிமுக ஒரு பெரிய கட்சி, 52 வருஷம் ஆயுள் கொண்ட கட்சி, வயசு அது 52, 30 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கு. இந்தியா லெவலில் மூணாவது பெரிய கட்சி. தமிழ்நாட்டில் 50 வருஷத்துல 30 வருஷம் ஆட்சி இருந்திருக்கு. திமுகலேருந்து பிரிஞ்சு வந்த அதிமுக 30 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கு. ஆனால் திமுக 22 வருஷம் தான் ஆட்சியில் இருந்திருக்கு. திமுக விட அதிமுக வாக்கு வங்கி என்பது எப்பயுமே கூட தான்.
தனியாக நின்று அதிமுக எப்பயும் ஜெயிச்சிருக்கு. திமுக ஒரு தடவை கூட தனியாக நின்று ஜெயிச்சது 900 கட்சி ஒன்று சேர்த்துட்டு தான் திமுக ஜெயிக்கும். ஓகே, அப்போ எதுக்கு இவ்வளோ பேச்சு அண்ணாமலைக்கு? இன்னைக்கு தும்ப விட்டு வாழை பிடிச்சிட்டு இருக்காரு. ரைடு வருது, அது எத்தனை ரைடு வந்து என்ன பண்ணுவீங்க? தலையை வாங்கிடுவீங்களா? அப்படி சீவிடுவீங்களா? இதுக்கெல்லாம் தயாராக தான் அவர் இருக்காரு எடப்பாடியார். ஆகவே பிஜேபி கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை என்ற நிலையில் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படின்றது அந்த விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட டீட்டெயிலாக பேசணும்னு நினைக்கிறேன் சார். பட் நான் அதுக்கு முன்னாடி என்ன கேட்குறேன்னா, இவங்க இன்றைக்கி இந்தளவுக்கு டிஸ்பிரேட்டாக இருக்காங்களா? ஏடிஎம்கே கூட எப்படியாவது சேர்ந்துடணும் டிஸ்பிரேட்டாக இருக்காங்க. அன்னைக்கு அவர் அண்ணாமலை பேசும்போது அது ஏன் சார் அவங்க கண்டிக்கல? லைக் அன்னைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கலாம்ல அதை. கரெக்ட், நல்ல கேள்வி. அதுதான் பிஜேபியோட புத்தி. நீ போய் அடி கெடு வடை கடைசி நேரத்தில் ரொம்ப முறுக்கினாங்கன்னா நான் உருட்டி கொண்டு வந்துடலான்னு பார்த்தாங்க. அண்ணாமலை முடியாது, எடப்பாடி முடியாதுன்றார். மோடி அவர்கள் தொலைபேசியில் அழைத்தும் எடப்பாடியார் பேச மறுத்து விட்டார் என்று தான் நம்ம தகுந்த வட்டாரங்களிலிருந்து செய்திகள் வருகின்றன. கரெக்ட் சார். தைரியமாக இருக்கார் எடப்பாடி. உண்மையிலே பாராட்டணும் அவரை. பூஜா தூக்குறாங்க, அடிமை கட்சியெல்லாம் பேசினவங்க இன்னைக்கு முகத்தை எங்கே கொண்டு போய் வைத்துக் கொள்வார்கள் என்று தெரியவில்லை. பாஜக எதிர்ப்பில் அதிமுக உறுதி காட்டுகிறது, தெளிவாக இருக்கிறது. நாளைக்கு ஒருவேளை மோடிக்கு அங்கே மெஜாரிட்டி கிடைக்காம 30-40 சீட்டு துண்டு விழுந்து திமுக கிட்ட ஒரு 20 MP இருந்ததுன்னா திமுக பிஜேபியோட போகாதுன்னு யாரும் உறுதியாக சொல்ல முடியாது. கடந்த காலங்களில் போயிருக்காங்க. 98 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திமுக எதிர்ப்பில் உறுதியாக இருந்த கருணாநிதி, கலைஞர், மூப்பனார் திமுக தமாக கூட்டணி தமிழ்நாட்டில் 9 இடத்துல ஜெயிச்சது. ஜெயலலிதா கூட்டணி 32 இடம் ஜெயிச்சது. போனாங்க பார்லிமெண்ட் ஒரு வருஷம் பொறுத்து வாஜ்பாய் கவர்மெண்ட் ஜெயலலிதா போகும்போது 6 திமுக உறுப்பினர்கள் தான் வாஜ்பாய்க்கு ஆதரவாக ஓட்டு போட்டாங்க. மோடி இப்போ பாஜக எதிர்ப்பு, வாஜ்பாய் எதிர்ப்பில், மதவாத எதிர்ப்பில் வாக்குகளை மக்களிடம் கேட்டு பெற்று அந்த வாக்குகளில் வெற்றி பெற்ற திமுக தமிழ்நாட்டு மக்களுக்கு பச்சை துரோகம் செய்து 6 MPக்களுடன் வாஜ்பாயை போய் ஓட்டு போட்டு அப்படியும் தோற்று போச்சு அந்த கவர்மெண்ட். அதுக்கு பிறகு வாஜ்பாயோட சேர்ந்துக்கிட்டு 4 வருஷம் பதவி சுகத்தை அனுபவித்தவர்கள் திமுகவினர். குஜராத் இன படுகொலைகளின் பொழுது மோடியை ஆதரித்து நாடாளுமன்றத்தில் பேசியவர்கள் திமுகவினர். அதனால் வருங்காலங்களில் திமுக பிஜேபியோட போவாதுன்னு எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாது, யாரும் கொடுக்க முடியாது. இன்னைக்கு எடப்பாடி அடிமை கட்சின்னு பேசக்கூடிய திமுக எதிர்காலத்தில் பிஜேபியோட இந்த எலெக்ஷன் முடிஞ்ச 24 எலெக்ஷனில் மோடிக்கு தனி மெஜாரிட்டி பிஜேபி கிடைக்கலன்னா கண்டிப்பாக பிஜேபியோட போவாதுன்னு நீங்கள் எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய கடந்த கால வரலாறு அந்த மாதிரி. நான் ஒருத்த மட்டும்தான் உத்தமாக, மற்றவர்கள்லாம் மதவெறியர்கள் பேசிக் கொண்டிருந்தவர்கள் இன்று எடப்பாடியார் உறுதியாக பாஜக எதிர்ப்பில் இருப்பதை கண்டா வயிறறிய தொடங்கி இருக்கிறார்கள். சார், இப்போ பிஜேபியை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதாவது அவங்களோட இதை என்னென்னா பேசி பார்ப்பாங்க, முடியலன்னா எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போவாங்க. நம்மக்கிட்ட 2 விதமான வரலாறு இருக்குது. இந்த சைடு ஏக்நாத் ஷிண்டே அவர் மாதிரி அந்த மாதிரியான கதைகளையும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த சைடு ஹேமந்த் அவரை கடைசி வரைக்கும் அவர் நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு எதுக்குமே இணங்கி வரல. அதுக்கப்புறம் கெஜ்ரிவால், ஆம் ஆத்மி பார்த்து இன்றைக்கும் டெல்லியில் பல இன்னல்களை சந்திச்சுட்டே தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எடப்பாடி இது எப்படி சார், எடப்பாடி விஷயத்தில் என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எடப்பாடியை பெரிய அளவில் இப்போ மோடி டிஸ்டர்ப் பண்ண மாட்டார்னு நான் நம்புகிறேன். அதாவது அந்த ஸ்டேஜை தாண்டி போச்சுன்னா 10 நாள் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. 10 நாள் உள்ளே என்னுடைய 14-15 தேதி ஒரு வாரத்தில் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ போய் ரைடு விடுறது, இடி விடுறது இதெல்லாம் பண்ணி நீங்கள் உடச்செல்லாம் எடுக்க முடியாது. அந்த ஸ்டேஜை தாண்டி போயிடுச்சு. தேர்தலில் ஜெயிச்சு ஒருவேளை மோடி பிஎம் ஆனார்னா அதுக்கு பிறகு ஏடிஎம்கே டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அது எல்லாத்துக்கும் எடப்பாடி தயாராக இருக்காரு. நீங்கள் எல்லாரையும் எல்லா நேரத்துலையும் தடிகுண்டு அடித்து மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி அரசியல் உங்கள் பக்கம் இழுத்துற முடியாது. இந்த நிலை வரும் என்று தெரிந்துதான் எடப்பாடி அந்த முடிவை எடுத்தார். இந்த 4 மாசமாக அதிமுக நாட்கள் நெருங்க எடப்பாடியிடம் மண்டியிடுகிறது, இறைஞ்சுகிறது, மடிப்பிச்சை கேட்கிறது. எங்களை எப்படியா சேர்த்துக்கோங்க. எடப்பாடியார் உறுதியாக இருக்கிறார். உண்மையிலே ஒரு தெளிவான அரசியல் நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு பிஜேபியை மோடியை எதிர்ப்பது என்பது அசாத்திய தைரியம் வேணும். இடியை வைத்துக்கொண்டு, சிபிஐ வைத்துக்கொண்டு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர், சிபிஐ, என்ஐஏ இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி உதிரதாண்டம் ஆடுவாங்கன்னு தெரியும். அப்படி இருந்தும் ஒரு தைரியமாக முடிவு எடுக்கிறார். நீ ஒன்றும் தலையை சீவிட முடியாதுன்னு சொல்லலாம். அவங்க நெருக்கமானவர்கிட்ட பேசும்போது என்ன பண்ணுவாங்க, அதிகபட்சம் ரைடு விடுவாங்க, சிறையில் போடுவாங்க. ஒரு வருஷம் சிறையில் இருக்கார் சத்யேந்திர ஜெயின், சிசோடியா, மணிஷ் சிசோடியா, இல்லை செத்தாக போயிட்டாங்க எல்லாரும். இதெல்லாம் அரசியலில் சகஜம் தான் இருக்குது. இதுக்கெல்லாம் நீ பயந்துனா வர முடியாது. இப்படிலாம் நீ ஒரு கட்சியை அடி பண்ணி வைக்க முடிஞ்சிடாது. யாரும் நிரந்தரம் இல்லை, எதுவும் சாஸ்வதம் இல்லை. நாளைக்கு தேர்தலில் மோடி தோற்று போனார்னா பிஜேபி உள்ளே ஒரு நிலைமை என்ன? அதனால் அதிமுகன்ற கட்சி பெரிய கட்சி, அவங்க மேலே நமக்கு 1000 விமர்சனம் உண்டு. ஆனால் இன்றைக்கி மோடி எதிர்ப்பில் அவர்கள் உறுதியாக இருப்பதை பார்த்து நாம் உண்மையிலேயே அவர்களை பாராட்ட வேண்டும். மாறாக அதை விமர்சனம் செய்து கொண்டு அவங்க பின்னால் பேசுகிறாங்க, முன்னால் பேசுகிறாங்கன்னு திமுக கைக்கூலிகள் இணையதளத்திலையும் சோஷியல் மீடியாவிலும் தொலைக்காட்சிவாதங்களையும் பேசுவது அவருடைய வைத்தறிச்சலைத்தான் காட்டுகிறது. பிஜேபியை உதறிவிட்டு எடப்பாடியார் வெளியே வந்தது ஒட்டுமொத்த சிறுபான்மையின வாக்குகளுக்கும் தாங்கள் தான் மொத்த குத்தகைதாரர்கள் என்று நினைத்து கொண்டிருந்த திமுகவின் வயிற்றில் புலியை கரைத்து கொண்டிருக்கிறது.
அந்த வாக்குகள் அப்படியே அதிமுக பக்கம் நகர தொடங்கி இருக்கின்றன. அதனால் ஒன்றும் திமுக வெற்றி வாய்ப்பை பாதிக்காது. ஆனால் ஒரு கலக்கம் ஏற்பட்டிருக்கிறது, சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு வயிற்றெரிச்சல் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதனால தான் மறுபடியும் அதிமுக பிஜேபி கூட்டணி வந்துடும் நம்ம பேசிட்டு இருக்காங்க. ஓகேங்க சார். சார் அப்போ வந்து நம்ம இந்த விஷயத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கலாம். எடப்பாடி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காரோ கண்டிப்பாக லாஸ்ட் மினிட்ல கூட எந்த ட்விஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. நீங்கள் சொன்னது நான் மறுபடியும் அந்த கேள்விக்கு பதில் சொன்னால், ஏக்நாத் ஷிண்டேக்கள் வருவாங்களா, ஹேமந்த் சோரன் இவங்க விஷயம்லாம் சொன்னீங்க. ஏக்நாத் ஷிண்டேக்கள் வருவதற்கு வாய்ப்பு குறைவு. ஏக்நாத் ஷிண்டேக்கள் வந்தாலும் அதிமுகவை சிவசேனாவை அழித்தது மாதிரி அழிக்க முடியாது. சிவசேனாவே அழிக்க முடியல, சிவசேனாவை நிலை விலை வைத்தது மாதிரி நிலை விலை வைக்க முடியாது. ஹேமந்த் சோரன் மாதிரியான நிலைக்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி அதிமுகவும் போராடும், உறுதியாக போராடும். ஆகவே தன்னுடைய பாஜக எதிர்ப்பில் அதிமுக உறுதியாக இருக்கிறது. அது திமுகவுக்கும் திமுகவின் தொங்கு சதைகளுக்கும் திமுகவின் கைக்கூலிகளுக்கும் வயிற்றெரிச்சலை கிளப்புவதால், ஸ்டொமக் பாணி அதை கிளப்புவதால் அவர்கள் அதிமுகவை பற்றி அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதிமுகவுக்கு வக்காலத்து வாங்குவதாகவும் அதிமுகவுக்கு ஊதுகுழலாகவும் செயல்படுவதாக பேசுவதால் தயவுசெய்து எவரும் எண்ண வேண்டாம். இந்த ஒரு விஷயத்தில், பாஜக எதிர்ப்பு என்கின்ற ஒரு விஷயத்தில் மிகுந்த உறுதிப்பாட்டுடன் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். பாராட்ட வேண்டும் அவரை. சார் அப்புறம் சார் இப்போ வந்து என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி திமுகவோட வெற்றியை பாதிக்காது. பட் நான் என்ன கேட்குறேன்னா, எக்ஸாக்ட் அப்டேட் என்ன சார்? பாமக தேமுதிக இவங்களோட நிலைப்பாடு என்ன? யார் கூட போகிறதா இருக்காங்க? ஒரு தரப்புல என்ன சொல்கிறாங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்றாங்க. இன்னொரு தரப்புல இல்லை, தேமுதிக சைட்லேருந்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, இன்னும் அது ஃபைனலைஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார் பார்க்க? இப்பொழுது இருக்க தகவல் படி 7ஆம் தேதி மார்ச் 7ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் 4 மணி அளவில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இருக்க தகவல் படி அதிமுக பாமக தேமுதிக கூட்டணி அநேகமாக உறுதியாகிவிட்டதாகத்தான் தகவல்கள் வருகின்றன. 9ஆம் தேதி அநேகமாக அறிவிப்பு வரும் என்று பரவலாக பேசப்படுது. அது கொஞ்சம் முன்ன பின்ன கூட ஆகலாம். பிஜேபியுடன் பாமகவும் தேமுதிகவும் இந்த முறை போவதற்கு வாய்ப்புகள் குறைவு. பாஜக பெரிய அளவில் இவர்களை உள்ளே இழுப்பதில் ஆர்வம் காட்டவில்லை, பாமகவையும் தேமுதிகவையும். அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவர் இந்த மலை தனியாகவே நின்று பார்ப்போம், நமக்கு எவ்வளோ ஓட் ஷேர் இருக்குன்றதை பார்த்துருவோம் அப்படின்றதுல உறுதியாக இருக்கார். ஏன்னா அதிமுகவோட போனாலும் இங்கே ரிசல்ட் சைபர்ன்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. அதனால் ஒரு தெளிவான முடிவு அண்ணாமலை எடுத்திருக்கிறார். அண்ணாமலையை குறைத்து மதிப்பிடாதீர்கள். ஒருவேளை மோடி அடுத்த முறை ஆட்சி அமைத்தால் 26 அசம்பிளி எலெக்ஷனுக்குள்ள பல திலாலங்கடி வேலைகளை எங்கள் பிஜேபி அரங்கேற்றும். எவ்வளோ ஓட் ஷேர் இருக்குன்னு பார்க்கணும்னு அண்ணாமலை விரும்புகிறார். ஓகே சார், இப்போது அண்ணாமலை வந்து தனியாக நின்று எவ்வளோ ஓட் ஷேர் இருக்குன்னு பார்க்கணும் விரும்புகிறார். ஓகே சார், பட் ஸ்டில் இப்போ வந்து அவங்க வந்து பாமகவை சேர்த்துருந்தோ இல்லை தேமுதிகவை சேர்ந்து இந்த மாதிரி சின்ன கட்சிகள் சேர்த்துருந்தா கூட அவங்க ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணியிருக்கலாமே சார். அதை தவறு விட்டு தான் கண்டுபிடிக்கணும். அது முதல்ல வந்து அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் பண்ணாங்க. தனியாக போய் நிற்கிறதுன்னு ஒரு முடிவு பண்ணணும். என்ன பண்ணாங்க, எவ்வளோ வேணால் கண்டமேனிக்கு பேசலாம், அப்புறம் நம்ம இழுத்தோம்னா அவங்கெல்லாம் வந்துருவாங்கன்னு நினச்சாங்க. எடப்பாடி இப்படி ஒரு தீர்க்கமான முடிவை, உறுதியான முடிவை எடுப்பார் என்று பாஜக கனவிலும் கருதவில்லை. பிஜேபி லீடர்ஷிப்புக்கு எல்லாத்துலேயும் ஜெயித்து கொண்டிருக்கிற சரியாக எடை போடுற அமித்ஷா மோடிக்கு எடப்பாடி விஷயத்தில் கோட்டை விட்டு விட்டார்கள். அவர்கள் என்ன நினைத்தார்கள், இப்படி தான் பேசுவார், எலெக்ஷன் டைமில் நம்ம வந்து அவரை மிரட்டி கொடுத்து நம்ம வழி கொண்டு வந்துடலாம்னு நினச்சாங்க. அவர் உறுதியாக இருந்துட்டார், நீ என்ன வேணால் பண்ணு, நான் வரமாட்டேன். ஃபோன் பண்ண மோடியோட ஃபோனை எடப்பாடி எடுக்கல. அந்த துணிச்சல் தமிழ்நாட்டில் வேறு எந்த தலைவருக்கும் வராது. நான் உறுதியாக சொல்கிறேன். அவர் மேலே எனக்கு 1000 விமர்சனம் உண்டு, எடப்பாடி மேலே 1000 விமர்சனம் உண்டு, 1000 விமர்சனம் உண்டு அவர் மேலே. ஆனால் மோடி எதிர்ப்பில் அவர் காட்டக்கூடிய உறுதி மற்ற கட்சி தலைவர்களிடம் கூட இல்லாத ஒரு உறுதி. ஃபோன் பண்ணால் அவர் ஃபோனை எடுக்கல. பிரைம் மினிஸ்டர் ஃபோனை அட்டன் பண்ண மாட்டேன்றார். அதுக்கெல்லாம் அசாத்திய துணிச்சலும் அரசியல் தீர்க்கமும் வேணும். அவர் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் இன்றைக்கி அவர் தெளிவாக இருக்கார் பிஜேபி எதிர்ப்பில். ஓகே, அது பாராட்ட வேண்டிய விஷயம். ஓகே சார், டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்க 2 பேர்த்தையும் நிராகரிக்கிறதுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் ரொம்ப மோசமான நிலைமையில நிராகரித்து தனியாக வைக்கிறதுக்கு என்ன சார் காரணம்னு பார்க்குறீங்க? யார்? பிஜேபியா? பிஜேபி வந்து எடப்பாடி வந்துருவாரான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, சபலம் இருக்கிறது அவங்களுக்கு, சபலம் பிடித்து ஆட்டுகிறது. அதனால ஓபிஎஸும் டிடிவி பற்றியும் கவலையப்படாமல், ஏன்னா எடப்பாடி கோபித்துக் கொள்வார் என்று இருக்கிறாங்க. இதை முதல்லையே ஒழுங்காக இருந்திருந்தாங்கன்னா அவங்களோட பழைய அலையன்ஸ், நான் மறுபடியும் சொல்கிறேன், பழைய அலையன்ஸ் 21 அலையன்ஸ், ஓபிஎஸ் வெளியில் போன பிறகு கூட அந்த 21 அலையன்ஸ் இன்னைக்கு இருந்திருந்ததுன்னா ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்கும். பிஜேபியை தான் தலையில் தானே மண்ணை அள்ளி போட்டுருச்சு. அண்ணாமலையின் ஆணவம் பாஜகவை தமிழ்நாட்டில் நடுத்தருவில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. சார், இப்போ வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு சில கூட்டணி ஃபார்மேஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது தேமுதிக, பாமக, புரட்சி பாரதம், எஸ்டிபிஐ, ஃபார்வர்ட் பிளாக் வர இப்போ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதா சொன்னாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு ஃபார்மேஷன் வந்து நீங்கள் ஓகே, அந்த திமுக கிட்ட இருக்கக்கூடிய கூட்டணியை வந்து வெல்லுமான்றது நம்மளால சொல்ல முடியாது. பட் ஸ்டில் இவங்க எத்தனை தொகுதிகளை சார் ஜெயிச்சு வர வாய்ப்பு? நான் ஒன்றும் ஜோசியம் சொல்ல முடியாது. டஃப் ஃபைட் இருக்கும். பட் ஸ்டில் டிஎம்கேக்கு தான் எட்ஜ். திமுக 39 தொகுதியிலையும் ஜெயிச்சாலும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா நம்பர்ஸ் கேம் தான் இது. வந்து 30 சீட் தொகுதியை தாண்ட 30% தாண்டா தான் உன்னால் ஒரு சீட்டாக ஜெயிக்க முடியும்.
இவங்க எத்தனை கட்சியும் சேர்ந்தா கூட 30-32 மேலே வருமானு டவுட். மேபி ஏதாவது 1-2%, 30% கிராஸ் பண்ண முடியாது இவங்களால. 25-28% அதிகபட்சம். ஏன்னா அதிமுக வாக்கு வங்கியிலையும் ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு. இதில் ஓரளவு ஓபிஎஸ் உடைப்பார் தென் மாவட்டங்களில். அதனால் எவ்வளோ தூரம் இவங்க ஜெயிப்பாங்கலாம் நான் அந்த கணக்குக்குள்ளெல்லாம் அந்த மங்காத்தா உள்ள வெளியே ஆட விரும்பலை. ஓகே, டஃப் ஃபைட் இருக்கும் இந்த குட்டி கட்சிகள்லாம் சேர்க்கறதால. நாட் டஃப் ஃபைட் இன் த சென்ஸ் ரீசனபிள் ஃபைட் இருக்கும். பழைய ஏடிஎம்கே அலையன்ஸ் இருந்ததுன்னா டஃப் ஃபைட்டே இருந்தது. இந்த கவர்மெண்ட் மேலே இருக்க அன்பாப்புலாரிட்டி, ஆன்டி இன்கம்பன்சி வந்து கண்டிப்பாக ஏடிஎம்கேக்கு ஆதரவாகவே திரும்பி இருக்கும். இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, ஏன்னா ஏடிஎம்கே கூட்டணி செதறி கிடக்குது, திமுக கூட்டணி வலுவுடன் இருக்கிறது. என்னுடைய கணிப்புப்படி 2019 ஜெயிச்ச மாதிரி 39 சீட் 38 சீட் இல்லை, ஒரு சீட்டும் கூட வாங்கி இன்க்ளூடிங் தேனி திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஓகே சார், நீங்கள் வந்து ஃப்ரம் பிகினிங் வந்து பல நேர்காணலில் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க திமுக வந்து 38-39 அடிப்பாங்க, இட்ஸ் கோயிங் டு பை கேக் வாக் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல. சார் பட் நான் ஃபியூ டேஸ் பிஃபோர் நான் ஒரு ஆர்டிகல் படித்தேன் சார். என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வந்து தனியாக ஒரு அமைப்பு நிறுவி அது மூலிமா பல தொகுதிகளில், அதாவது நாடாளுமன்ற தொகுதிகளில் வந்து ஒரு சர்வே மாதிரி நடத்திட்டு இருக்கேன். அதில் குறிப்பாக முக்கியமான மினிஸ்டர்ஸு, ஆல்ரெடி ஜெயிச்ச திமுக மினிஸ்டர்ஸு அந்த தொகுதியில் இருக்க மக்கள் வந்து அதிருப்தியில் தான் இருக்காங்க. லைக் வந்து யாருமே தொகுதி பக்கம் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பல மினிஸ்டர்ஸ்கள் பேர் அடிப்படுது, ஜெகத் ரட்சகன் அவர் பேர் அடிப்படுது, கதிரானந்த் அவர் பேர் அடிப்படுது, இன்னும் நிறைய மினிஸ்டர்கள், குறிப்பாக காங்கிரஸில் வந்து ஜோதிமணி அவங்க வந்து நன்றி சொல்லக்கூட தொகுதி பக்கம் வரல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் சார். அப்படி இருக்கும்போது எப்படி சார் அது மறுபடியும் அந்த அதிருப்தி எல்லா எம்பி மேலேயும் இருக்கும். நம்ம ஜனங்களோட பிரச்சனை என்னன்னா, கவுன்சிலர்கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் கவுன்சிலர் செய்ய வேண்டிய வேலையை எம்பி கிட்ட எதிர்பார்ப்பாங்க. ஓகே, கவுன்சிலர் செய்ய வேண்டிய வேலையை எம்எல்ஏ கிட்ட எதிர்பார்ப்பாங்க. இதுதான் சிக்கல். அதனால் எந்த எம்பி தொகுதி போனீங்கனாலும் அந்தந்த தொகுதியில் இருக்க 99% எம்பி தொகுதிகளில் இருக்க மக்கள் அந்தந்த எம்பியை காரி உமிழ்வார்கள். எந்த எம்பியாக இருந்தாலும் எல்லா கட்சி எம்பியும் மக்கள் காரி தான் உமிழ்வார்கள். அது திமுக மட்டும் இல்லை, அண்ணா திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, சிபிஐ, சிபிஎம், பிஜேபி எவனாக இருந்தாலும் மக்கள் காரி தான் துப்புவாங்க. ஏன்னா மக்களோட எதிர்பார்ப்புகள் அவ்வளோ. எம்பியோட ரோல் என்னன்றது, எம்பி எதுக்கு தொகுதிக்கு வரணும், அது கவுன்சிலர் வேலை. எம்பியோட வேலை வந்து தொகுதி மேம்பாட்டுக்குன்னு அந்த இடத்துல வந்து பெரிய தொழிற்சாலைகளை கொண்டு வருது, கல்வி நிறுவனங்களை உருவாக்குறது. இதுதானே ஒழிய லைட் வரல, கக்கூஸ் அடிச்சிருச்சு, காவா அடிச்சிருச்சு, குடித நீர் வரல, கரண்ட் வரலன்றது எம்பி வேலை கிடையாது. ஆனால் ஜனங்க வந்து கேட்பாங்க. அந்த கவுன்சிலரும் எம்எல்ஏவும் அங்கே அட்டூழியம் பண்ணி அராஜகம் பண்ணாங்கன்னா எம்பி தாலி தான் அறுத்து போவாங்க. ஏன்னா எம்பியை தான் மக்கள் காரி துப்புவாங்க. அந்த மாதிரி தான் அது. அதை மீறி ஜெயிக்கிற எம்பிஸ் ரொம்ப கம்மி. புரியுதா? எம்பியோட வேலைன்றது வேறு. இங்கே இதில் திமுகவில் வந்து ஒரு ஜெயராமன், பழக்கடை ஜெயராமன் இருக்கார் தெரியுமா? ஆமாம், ஜெய அன்பழகன். அவர் 50 வருஷத்துக்கு முன்னால் ஒரு இன்சிடென்ட் சொல்லுவாங்க. டிஎம்கேல இருக்க நண்பர்கள் டி நகர் தொகுதிக்கு யூனிவர்சிட்டி ஒன்றுன்னு கேட்டாராம். அவர் யாருக்கிட்ட? முரசொலி மாறங்கிட்டையும் கலைஞர்கிட்டையும் போய் கலைஞர் தலையில் அடிச்சுன்னு சொன்னாராம். முரசொலி மாறங்கிட்ட அவனுக்கு புரிய வை அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாராம், இவர் முரசொலி மாறன், ஐயோ யூனிவர்சிட்டிலாம் ஒரு தொகுதி கொண்டு வர முடியாதுயா, ஒரு மாநிலத்துக்கு தான் கொண்டு வரணும், இப்படிலாம் கோரிக்கை வைக்க முடியாது நம்ம அப்படின்னாங்க. அந்த மாதிரி வந்து மக்களோட கோரிக்கை அவர் நல்ல எண்ணத்தில் கேட்குறாரு. நம்ம தொகுதி மக்கள் படிக்கணும், அதுக்கு ஒரு பல்கலைக்கழகம் வேணுன்றார். எதுக்கு? டி நகர் தொகுதி. அப்புறம் மாறன் வளர்க்குறாரு அவருக்கு, ஒரு தொகுதிக்கெல்லாம் வந்து நீ வந்து யூனிவர்சிட்டி கொண்டு வர முடியாது அப்படின்ட்டு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, விவரம் அறிந்த அரசியல் தலைவர்களுக்கு கூட எம்பிஸோட ரோல் என்னன்றது தெரியாது. நான் சொல்றது புரியுதா? அதனால வந்து மக்கள் அதிருப்தியில் இருக்காங்கன்னா மக்கள் அதிருப்தியில் தான் இருப்பாங்க. எம்பி தொகுதியில் வேற பேராமீட்டர்ஸ் நாள் ஆக ஆக வேற விளையாட்டுகள் விளையாடும், பணம் விளையாடும், இன்ஃப்ளூயன்ஸ் விளையாடும். எது தரப்புல எனக்கு சரி திமுகவை பிடிக்கல, எதுக்கு யாருக்கு போடுவாங்க? இது பார்லிமெண்ட் எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன்னா வேற. இதே அசம்பிளி எலெக்ஷன்னா டப்பா டான்ஸ் தான் திமுக. ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திமுக கூட்டணி தப்பித்து விடும். என்னுடைய கணிப்பு 39 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அப்படி ஒருவேளை இந்த கணிப்புகளை மீறி திமுக ஒரு 5-6 சீட்டு தோகுதுன்னா 26 திமுக வாஷ் அவுட்னு அர்த்தம். ஒற்றை இலக்கத்தில் ஜெயிக்கணும் அர்த்தம். பார்லிமெண்ட்லேயே நீ 5 சீட்டு தோகுற, 6 சீட்டு தோகுறன்னா ஆட்சிக்கு வந்து 3 வருஷத்தில் இவ்வளோ வலுவான கூட்டணி வச்சு எதிர்கட்சிகள்லாம் 3 செதறி கிடக்கும்போது மொத்தம் 4 போட்டி. அப்போ திமுக கூட்டணிக்கு எதிராக 3 உடையுது. பிஜேபி அலையன்ஸு, ஏடிஎம்கே அலையன்ஸு, சீமான. இதில் வந்து திமுக 39 ஜெயிக்கணும். 39 திமுக ஜெயிக்கணும். திமுக கண்டிப்பாக 39 ஜெயிக்கும் நான் நம்புகிறேன், உறுதியாக நம்புகிறேன். திமுக ஜெயிக்கும் 39ன்னு. ஒருவேளை இந்த கணிப்பை மீறி திமுக ஒரு 5 சீட்டு தோகுதுன்னா அதோட வார்னிங் என்னன்னா 26 திமுக ஒற்றை இலக்கத்தில் 10 சீட்டு கீழே வாங்கணும்னு அர்த்தம். அவ்வளோ மோசம்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க, அதோட மெசேஜ் அதுதான். ஓகேங்க சார். சார் இப்போ அப்படியே நார்த் பக்கம் வந்தோம்னா
முன்ன இருந்த மாதிரி இந்தியா கூட்டணியோட தடுமாற்றங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓரளவுக்கு வந்து திரிணாமுல் காங்கிரஸோட நல்ல செட்டில் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் அகிலேஷ் யாதவ் கூட டெல்லியில் இது பண்ணியிருக்காங்க. பஞ்சாப்ல வந்து ஃப்ரீ டு கண்டெஸ்ட் 2 பார்ட்டிஸ். ஸோ இந்த மாதிரி செட்டில் ஆகிட்டு கரெக்டாக வந்துட்டு இருக்காங்க. இது ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டாக பார்க்குறீங்களா இல்லை எப்படி சார்? முதல்ல உங்கள் ஃபேக்ட்ஸை நல்லா செக் பண்ணுங்க. நீங்கள் கேள்விகளை அடுக்கிறதுனால ஃபார் ஹெவன்ஸே கீப் யுவர் ஃபேக்ட்ஸ் இன்டாக்ட். ஓகே, தப்பாக நினைக்காது. ஓகேங்க சார். டிஎம்சி காங்கிரஸை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. திரிணாமுல் காங்கிரஸோட கூட்டணி இல்லை, தனியாக தான் போகணும். அந்த அம்மா பல தடவை சொல்லிட்டாங்க. அதனால் அங்கே வாய்ப்பே கிடையாது, சுத்தமாக கிடையாது. அதிசயம் நிகழ்ந்தாலே வாய்ப்பு கிடையாது. பஞ்சாபில் நீங்கள் சொன்ன மாதிரி 2 பேரும் தனியாக போட்டி எடுத்து முடிவு பண்ணிட்டாங்க. அந்த பஞ்சாபில் யார் ஜெயிச்சாலும் பிஜேபிக்கு அடிதாங்க. ஏன்னா பஞ்சாபில் போட்டி ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் தான். பிஜேபிக்கும் அக்காலிதளும் இங்கே சீட்லேயே கிடையாது. மொத்தம் 13 சீட்டு. ஒன்று காங்கிரஸ் ஜெயிக்கும், ஆம் ஆத்மி ஜெயிக்கும். அதை தவிர வந்து குஜராத், ஹரியானா, கோவா, டெல்லி 4 இடத்துலையும் ஆம் ஆத்மி காங்கிரஸ் உடன்பாடு வந்துடுச்சு. நல்ல விஷயம். அகிலேஷ் யாதவோட காங்கிரஸுக்கு யூபியில் அலைன்ஸ் வந்துடுச்சு. நல்ல விஷயம். மகாராஷ்டிராவில் கூடி சீக்கிரம் வரப்போகுது. அதிகாரப்பூர்வமாக வரப்போகுது. பீகாரில் வரப்போகுது. தமிழ்நாட்டில் வரப்போகுது. டஃப் ஃபைட் இருக்கும். பட் இட்ஸ் அட்வான்டேஜ் பிஜேபி தான் நான் நம்புகிறேன். டஃப் ஃபைட் தான். ஏன்னா அவங்களும் ஒரு சாலிட் அலைன்ஸ் எப்படி பில்டப் பண்ணுறாங்கன்னா, நவீன் பட்நாயக்கோட யூபியில் ஒரிசாவில் சேர்றாங்க. இங்கே ஜெகன்மோகன் ரெட்டி அல்லது சந்திரபாபு நாயுடு யாராவது ஒருத்தரோட போகிறாங்க. ஸோ ஈஸ்ட் இந்தியாவிலே அவங்க பெரிய அளவில் அவங்களும் வந்து பார்க்க முயற்சி பண்ணுறாங்க. டஃப் ஃபைட் இருக்கும். ஆனால் அட்வான்டேஜ் பிஜேபி தான் என்னுடைய கணிப்பு. சிம்பிள் மெஜாரிட்டி பிஜேபி கிடைக்கும்ன்றது தான் என்னுடைய கணிப்பு. 4 ஸ்டேட் இதில் குரூஷியல் ரோல் ப்ளே பண்ணும். அந்த 4 ஸ்டேட்டில் லாஸ்ட் டைம் வாங்கினதில் 50% பிஜேபி குறைஞ்சதுன்னா கண்டிப்பாக பிஜேபிக்கு இந்த தனி மெஜாரிட்டி கிடையாது. என்ன 4 ஸ்டேட்னா, வெஸ்ட் பெங்கால் 42 சீட்டு, பீகார் 40 சீட், மகாராஷ்டிரா 48, யூபிக்கு அடுத்த அதிக சீட் மகாராஷ்டிரா 48 சீட், கர்நாடகா 28 சீட், மொத்தம் 158 சீட்டு. இதில் 124 லாஸ்ட் டைம் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. இந்த முறை அந்த 124 நீங்கள் 50% குறைச்சி 64லேருந்து 60 60 சீட்டுன்னு குறைச்சிங்கன்னா நேஷ்னல் டேரி 300லேருந்து 240 ஆகிடும். ப்ளஸ் மற்ற இடத்துலலாம் கொஞ்சம் குறைச்சிங்கன்னா 220. ஸோ 272 மேஜிக் மார்க். மோடி 1.0282, மோடி 2.0 303. அந்த மெஜாரிட்டி அவங்களுக்கு இல்லைனாலே, தனி மெஜாரிட்டி இல்லைன்னா மோடி பிஎம் கிடையாது. கட்கரியோ ராஜ்நாத் சிங்கோ வேறு யாரோ வருவாங்க, கூட்டணி அரசாமையும். அப்போ இந்த 10 வருஷம் ஆடின ஆட்டத்தை ஆட முடியாது. அந்த அளவுக்கு கிடைச்சாலே எதிர்கட்சிகளுக்கு பெரிய வெற்றி. சார், இரட்டை இலை சின்னத்தை முடக்க வாய்ப்பு இருக்காது? அதெல்லாம் கிடையாது, இப்போதைக்கு கிடையாது. இப்போதைக்கு அந்த ஸ்டேஜை தாண்டி போயிடுச்சு. இரட்டை இலை சின்னம் இந்த தேர்தலில் முடக்கப்படாது. ஓகே, அதுக்கெல்லாம் வாய்ப்பு குறையும். சார், நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து பயங்கரமான ஒரு அட்வான்டேஜ் வந்து டிஎம்கேக்கு இருக்குன்னு சொல்கிறீங்க. பட் ஸ்டில் அங்கே வந்து கூட்டணி கட்சிகள் இன்னும் இழுபறியாக தானே சார் ஆகிட்டு இருக்கு. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை கூட இன்னும் திரும்ப அவர்கள் அழைக்கவில்லை அப்படின்னு, அழைப்பு வரலன்ற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை அங்கே நிலவுது. இதை பாருங்க, ஜெயிக்கிற கூட்டணியில் பிரச்சனை அதிகமாக இருக்கும். வெள்ளம் இருக்கிற இடத்துல தான் எறும்பு அதிகமாக இருக்கும். வெத்து டப்பாவில் எறும்பு இருக்காது. சுத்தமாக இருக்குன்னு சந்தோஷப்பட முடியாது. அதிமுகவில் விருப்ப மனு கொடுக்குறதுக்குன்னு கூப்பிடுறாங்க. விரிசோடி கிடக்குது அதிமுக ஆஃபீஸ். ஏன்னா எவனும் வரமாட்டேன். பிஜேபியில் நீங்கள் 10 சீட்டு 5 சீட்டு கட்டிங்கன்னா 7 சீட்டு கொடுப்பாரு. அண்ணாமலை போட்டியிட ஆள் இல்லை. இங்கே அப்படி கிடையாது. ஒரு சீட் வாங்கினா தான் வெற்றி உறுதி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அபிலாஷைகள் அதிகமாக தான் இருக்கும். திரும்ப 3 சீட்டு கேட்குறாரு, கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. 2 சீட்டு தான் ஒத்துப்பார். கடைசி நேரத்தில் ஒத்துப்பார். காங்கிரஸுக்கு அதே மாதிரி வந்து அவங்களோட லாஸ்ட் டைம் கண்டெஸ்ட் பண்ண அதே எண்ணிக்கை கிடைக்கும், தொகுதி மாறும். மதிமுக 1+1 ஒத்துப்பாங்க. ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இந்த வாரத்துக்குள்ள அவங்களோட தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும். அப்போ காங்கிரஸுக்கு 10 கிடைக்க வாய்ப்பு இருக்காது. லாஸ்ட் டைம் வாங்கினது அப்படியே கிடைக்கும்ன்றாங்க. லாஸ்ட் டைம் எவ்வளோ வாங்கினாங்க? 10. அது 10 அப்படியே கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அது 1 குறையலாம். தட்ஸ் நாட் அ பிக் டீல். ஒரு சீட் வாங்கினாலும் வெற்றி உறுதிங்க. த மினிட் யூ சைன்டு அறிவாலயத்தில் ஸ்டாலின் முன்னால் கூட்டணி பேச்சுவார்த்தையில் கையெழுத்து போட்டிங்கன்னா சீட்டு ஜெயிச்சிட்டிங்க நீங்கள். சார், இன்னொரு விஷயம் வந்து திருமாவளவன் வந்து அவர்கள் சொல்கிறாரு என்னன்னா, எங்களது பிரச்சனையை தேர்தல் குழு தலைவர்கள் முதலமைச்சர்கிட்ட கொண்டு போகலன்னு நினைக்கிறேன். நாங்கள் நேரடியாக தன்னை திருப்திப்படுத்தி பேசுகிறார். எல்லாமே தெரிஞ்சு திருப்திப்படுத்திக் கொள்ள திரும்ப அப்படி பேசுகிறார். அவருடைய நல்லெண்ணத்தை நான் கெடுக்க விரும்பவில்லை. வேண்டாம் வெறுப்பாக திரும்ப அதில் இருக்கிறார். அந்த கூட்டணியில் கண்டிப்பாக அசம்பிளி எலெக்ஷனில் திரும்ப வந்து திமுகவோட இருக்க மாட்டார். எழுதி வைத்துக்கொள்ள. திமுக இந்த கூட்டணி வலுவான கூட்டணி. இது 39 சீட்டும் ஜெயிக்கும், நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றியை அவர்கள் ஈட்டுவது இதுதான் கடைசி தேர்தல். கண்டிப்பாக அசம்பிளி எலெக்ஷனில் இந்த கூட்டணி நீடிக்காது. அப்போ அது வேறு மாதிரியான அலையன்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். சார், அது என்ன மாதிரியான அலையன்ஸ்? அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. ஓகே, பொதுவாக தான் நம்ம பேச முடியுமே தவிர ரொம்ப ஸ்பெசிஃபிக் ஸ்கூலில் போய் வந்து குறி ஜோசியம் மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஓகே, ப்ராட் பேராமீட்டர்ஸாக நம்ம சொல்லலாம், அவ்வளோதான். ஓகே சார். சார், இப்போ திருமாவளவன் வந்து ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜெயக்குமார் வந்து எங்களுக்கு கூட்டணி அழைப்பு விடுத்தாரு, அதுக்கு வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது அனௌன்ஸ் பண்ணதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இவர் கூப்பிட்டாரு, அது திமுக கொடுக்குற மெசேஜ். திமுக பாரு எங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்றார். கண்டிப்பாக அடுத்த அசம்பிளி எலெக்ஷனில் திமுகவோட திரும்ப இருக்க மாட்டார்.
பல அவமானங்களை சகித்து கொண்டு திமுக கூட்டணியில் தொடருகிறார் திருமா. பல அவமானங்களை சகித்து கொண்டு திமுக கூட்டணியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் திருமா. நிச்சயம் அவர் அசம்பிளி எலெக்ஷனில் திமுகவோடு இருக்க மாட்டார். கடந்த 2 தேர்தல்களையும் அதுவும் இந்த தேர்தல் பேச்சுவார்த்தையில் திமுகவால் திருமா அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவமானங்கள் ஏராளம். தேசிய நலன் கருதி மத்தியில் பாசிச பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தனக்கும் தன் கட்சிக்கும் இழைக்கப்படக்கூடிய அவமானங்களை தாங்கிக் கொண்டு ஜீரணித்துக் கொண்டு திருமா திமுக கூட்டணியில் தொடர்கிறார். உண்மையில் திருமாவளவன் பெரிய மனிதன் தான். ஓகேங்க சார். நேரம் ஒதுங்கினதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.